வணக்கம். இன்னைக்கு வாழை மீன் வச்சு தான் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா துப்பு வாழை. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இதை தனியாக எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு மண்சட்டியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கு கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்கிற மீனை வந்து வேக போட்டுருவோம். தண்ணி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுற பாத்திரமா இருந்துச்சுன்னா தண்ணிலாம் கீழே இறங்கிடும், சீக்கிரமாகவும் ஆறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். சப்போஸ் பெல்ட் வாழை கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி முள் ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் துப்பு வாழை மீன் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபிக்கு. அதனால தான் இது மாதிரி வாங்குறது. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால முள் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து செஞ்சோன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து மீனை ஃபுல்லாக உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ கூட்டு செய்கிறதுக்கு இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா சூடாகி வரட்டும். இதுக்கு கூட 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மனம் இந்த இதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை வந்து உதிர்த்து வச்சிருக்கிறத சேர்த்துக்குவோம். இந்த மீன் கிடைக்கலன்னா உதிர்க்கிற அளவுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் வைங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும், நம்மளோட மீன் பொரியல் ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.